ஹாய் guys, வெல்கம் டு மை யூடியூப் சேனல் நதியாதாஸ் vlogs. இன்றைக்கி இந்த vlogல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒசூரில் இருக்கிற கோட்டமாரியம்மன் கோயிலுக்கு தான் நாங்கள் வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா நவராத்திரி ஸ்பெஷலாக வந்து பார்த்திங்கன்னா சாமியை வந்து சூப்பராக டெக்கரேஷன் பண்ணி லைட் செட்டிங்கோடு வச்சுருக்காங்க. அண்ட் ஃபுல்லாக கோயில் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா லைட் டெக்கரேஷன். ஸோ நீங்களும் எல்லோரும் வந்து ஒசூரில் இருக்கிறவங்க எல்லோரும் வந்துட்டு இங்கே பார்த்துட்டு போங்க. ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உள்ளே வந்து சாமி கும்பிட வந்து போயிட்டுருக்கோம். இங்கே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் வந்து நம்ம வந்து தொட்டு கும்பிட்டுட்டு உள்ளே போகலாம். இங்கே இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்திங்கன்னா இங்கே வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்ஸ் வந்து போயிட்டுருக்கு. உள்ளே வந்து இந்த சிற்பக்கலை அதெல்லாம் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. பேக் சைடில் வந்துட்டு இது பார்த்திங்கன்னா இந்த மணிமண்டபம் வந்து 3 years பேக் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருந்தாங்க. சூப்பராக பண்ணியிருக்காங்க, எல்லாம் அழகாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா ரொம்ப பழைய கோயில். இந்த கோட்டமாரியம்மனோட ஹிஸ்ட்ரி வந்து நான் இன்னொரு நாளைக்கு உங்களுக்கு வந்து டீட்டெயில்டாக ஒரு வீடியோ போடுறேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அண்ட் பார்த்திங்கன்னா இந்த சாமி வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒசூரில் இருக்க எல்லா இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா உற்சவம் மாதிரி வச்சுருப்பாங்க. அந்த சாமி வந்து எல்லா ஊர்லேயும் எடுத்துகிட்டு போய் வச்சு அவங்க ஏரியாவில் வச்சு பூஜை பண்ணிவிட்டு ஃபுல்லாக சாப்பாடு அந்த மாதிரிலாம் போடுவாங்க. சாமி கும்பிட்டு வெளியே வந்துட்டோம். இங்கே கோயில் சுற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்திங்கன்னா சூப்பராக அந்த கல் இதெல்லாம் வந்து போட்டு வச்சுருக்காங்க. எல்லா பசங்களாம் விளையாடிட்டுருக்காங்க ஜாலியாக. நம்ம ஃபேமிலியோடு வந்தீங்கன்னு பார்த்திங்கன்னா அங்கே உட்காந்துட்டு கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு ½ அந்த மாதிரி பசங்களாக இருந்தாங்கன்னா விளையாடிட்டு கூட்டிகிட்டு போகலாம். அப்படியே நம்ம இப்படி கோவில் சுற்றிட்டு வந்தோன்னு பார்த்திங்கன்னா இங்கே வந்து மரத்துக்கு கீழே வந்துட்டு நாகம்மா சிலைங்கள்லாம் வச்சுருப்பாங்க. நிறைய பேர் பிரதிஷ்டை பண்ணி வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி மேரேஜ் ஆகாதவங்கள கும்பிட்டுட்டு அந்த சிலை வந்து வைப்பாங்க. எதனா தோஷம் அந்த மாதிரியெல்லாம் இருந்தால் அந்த மாதிரி வைப்பாங்க. ஸோ எல்லாம் அவங்கவுங்களே பால் அபிஷேகம் அந்த மாதிரியெல்லாம் பண்ணலாம். ஸோ யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. அங்கே பண்ணுறதுக்கு எல்லாம் பண்ணலாம். அவ்வளோதான். நம்ம வந்து கும்பிட்டுட்டு வந்துட்டு வெளியே பார்த்திங்கன்னா வந்து மழை பெஞ்சிட்ருக்கு. ஸோ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு தான் நாங்கள் வந்து போகணும்.
இப்போ பார்த்திங்கன்னா நவராத்திரின்றதுனால வந்து பார்த்திங்கன்னா டெய்லியும் வந்து பிரசாதம் கொடுக்குறாங்க. நாங்கள் சாமி கும்பிட்டு வெளியே வந்து பார்த்திங்கன்னா பிரசாதம் கொடுத்துட்ருந்தாங்க. கேசரியும் வந்து பார்த்திங்கன்னா வெஜிடபிள் ரைஸ் வந்து கொடுத்தாங்க. அதுக்கு முன்னாடி அவங்க ஒரு பாட்டி வந்து எங்களுக்கு அவங்க வீட்டிலேருந்து செஞ்சு எடுத்துகிட்டு வந்து பார்ப்பாங்க. அவங்க வந்து பொங்கலும் வந்து கொட்டையும் கொடுத்துருந்தாங்க. அதான் பசங்க வந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. அவ்வளோதான் கைஸ், நாங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்புறோம். உங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறோம். பாய்.